ஒரு பெரிய மகான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். எப்போ பார்த்தாலும் ஒரு நியம நிஷ்டையோட, எப்போ பார்த்தாலும் அவர் அருமையான தபத்திலேயே இருந்தார். மௌனமாகவே இருப்பார், புன்னகை பூப்பார். நேரடியாக சில எது கேட்டாலும் மௌனத்தாலேயே பதில் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னும் சில வருடத்தில் ஜீவசமாதி அடைஞ்சிருவேன். அப்படி நான் ஜீவசமாதி அடைந்த உடனேயே நீங்கள் யாராவது ஒருத்தவங்க கனவுல வருஷம் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க நீங்கள் என்னுடைய சமாதியை திறந்து மூடிடணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த சமாதி நிலையை அவர் அடைகிறார். அதாவது 4/1/1971 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 1971 ஆண்டில் அந்த பெரிய மகான் டக்குன்னு சமாதி அடைகிறாங்க. அப்போ அவங்கள எல்லாரும் குகை செய்து எல்லாரும் அந்த சமாதியை மூடிடுறாங்க. அதே மாதிரி வருஷம் ஒருத்தவங்க கனவுல ஏதாவது ஒரு அடியாருடைய கனவுல சொல்லுவாங்க, திறந்து மூடுங்க அப்படின்னு. அந்த அருளாளர் எல்லார்ட்டையும் சொல்லி உடனே அந்த ஜீவசமாதியை திறந்து மூடுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 10 வருஷங்கள் அந்த மகான் யாரோடைய கனவுலையாவது சொல்லி திறந்து மூடின்னு இருந்தாங்க. 10 வருஷம் கழித்து யாருடைய கனவுலையும் அந்த மகான் எந்த ஒரு அருள்வாக்கும் சொல்லாமல் இருந்துட்டாங்க. ஆனால் ஊரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்க சொல்லலைன்னா என்ன இருக்குது, நாம் வழக்கம் போல் வருஷம் சமாதியை திறந்து மூடுற மாதிரி இந்த வருஷம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திறக்கும்போது அதில் ஏகப்பட்ட கருநாகங்கள், நாகப்பாம்புகள் அந்த இடுக்குகள் வழியாக சீர ஆரம்பிச்சுது. எல்லாம் சீறி பாய ஆரம்பிச்சுது. உடனே அப்படியே பயந்து போய் மறுபடியும் அப்படியே அந்த கல்லை எடுத்தவங்க மறுபடியும் மூடிட்டாங்க. அப்போ இப்போ இந்த வருஷம் திறந்து மூடும்போதெல்லாம் அவர் அப்படியே அந்த அமர்ந்த கோலம், அந்த அப்படியே தவநிலையில் எப்படி உயிரோடு இருக்கும்போது தவநிலையில் இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த மகான் தவக்கோலத்தில் ஒரு துளி கூட உடல் நிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த மகான் இருந்ததை எல்லாரும் பார்த்து அதிர்ஷ்டாங்க. ஆனால் அவங்க மூடி திறந்து மூடுங்க அப்படின்னு யார் கனவுலையும் சொல்லாமல் விட்ட பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து திறந்த உடனேயே அந்த நாகப்பாம்புகள் சீறி வரதெல்லாம் பார்த்துட்டு உடனே பயந்து மூடிட்டாங்க. மிகப்பெரிய மகான்கள், யோகிகள், தபசிகள், சந்நியாசிகள், சாதுக்கள் இவங்கள இருக்கிற இடத்துல கருணாகங்கள் குடிகொண்டிருக்கும்னு சொல்லி எல்லா நூல்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ அந்த கருணாகங்கள் பொதுவாகவே எங்கே தெய்வ வலிமை இருக்குதோ, எங்கே அந்த தியான வலிமை இருக்குதோ, எங்கே அந்த மகான்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களோட அந்த கருணாகங்கள் எல்லாமே இருக்குங்க. அதை பார்த்துட்டு பக்த கோடிகள் எல்லாமே உடனடியாக அந்த மகானை அந்த ஜீவசமாதியில் அருகில் அமர்ந்து எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெரிய மகானுடைய பேர் சக்தி வடிவேல் சுவாமிகள். இவங்களை சக்திவேல் சுவாமின்னு சொல்லுவாங்க, சக்தி சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெற்கு மேடு. அங்கே கைலாச சுவாமிகள்னு அவருக்கு 2 மகன்கள். அதில் ஒரு மகன் தான் இந்த சக்திவேல் சுவாமிகள். இந்த மகான் பெரிய சக்தி வாய்ந்தவர். இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலிருந்து புனலூர் செல்லும் சாலையில் புளியரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதிலேருந்து தெற்கே பார்த்திங்கன்னா அதாவது 2 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு மேடு அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு. அந்த ஊரில் தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குது. அதாவது சக்திசாமி ஒடுக்கம் அப்படின்னு அங்கே ஒரு சின்ன பெயர் பலகை இருக்கும். 3 ஜீவசமாதிகள் அடுத்தடுத்து இருக்குது. சின்ன கல் மண்டபத்தில் இந்த மகானுடைய ஜீவசமாதி மேலே சிவலிங்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கிழக்கு முகமாக இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் எப்போயாவது நேரம் கிடைக்கும்போது இந்த ஸ்ரீ சக்திவேல் சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று நாம் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே அந்த மகானுடைய அந்த ஜீவ ஒளி இருக்கு இல்லைங்களா, அந்த மின்காந்த அலைகள், அந்த மகானுடைய அந்த தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த உடம்பிலேருந்து நமக்கு வரக்கூடிய அந்த மின்காந்த அலைகள்
நம்முடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் போக்கி நம்முடைய வம்சங்களையும் வாரிசுகளையும் வாழ வைக்குங்க. அதனால் மகான்களை சென்று தரிசிப்போம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, குரு பகவானின் வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌகரியங்களையும் மகான்களின் ஆசீர்வாதத்தால் அள்ளித்தரக்கூடிய நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.